முந்தைய இரவு நடந்த சம்பவம் முழு மகேந்திரா குடும்பத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த தகவல் அறிந்ததும் மகேந்திரா குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். அவர்கள் அனைவரும் விக்ரமாதித்யாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபத்துடன் ராஜ்குமார் மகேந்திராவிடம் வந்தார்கள். அவர்கள் இழந்த மரியாதை, அதிகாரத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இதை அறிந்த ராஜ்குமார் மகேந்திரா கடும் கோபமடைந்தார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இந்த விஷயத்தை மீண்டும் கூற வேண்டாம் என்று அவர் உத்தரவிட்டார். ராஜ்குமாருக்கு விக்ரமின் மீது இவ்வளவு கோபம் வந்த பிறகும் இந்த விஷயத்தை மீண்டும் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் பெரியவரின் வார்த்தைகளுக்கு யாரும் பதில் சொல்ல துணியவில்லை. அதனால்தான் அமைதியாக இருக்க முடிவு செய்தனர். விக்ரமின் காலில் விழுந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு தொழில் சார்ந்த வட்டத்திலும் மகேந்திரா குடும்பத்திலும் அவருடைய நல்ல பெயரை இழந்திருந்தார். அந்த சம்பவத்திற்கு பிறகு விக்ராந்த் அதிலிருந்து மீண்டு மனரீதியாக அமைதி பெறுவதற்காக அவருடைய பண்ணை வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். நடந்ததை எல்லாம் மறப்பதற்கு அங்கு சென்று நேரத்தை செலவிடுவதுதான் சரி என்று நினைத்திருந்தார். மனிதர்கள் இப்படித்தான் சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் மனரீதியான சலனங்களுக்கு ஆழ்ந்த அமைதியும் குறுகிய கால தனிமையும் தான் மருந்தாக அமைகிறது. விக்ராந்தும் இதன் அடிப்படையிலேயே பண்ணை வீட்டில் தன் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார். எப்போதும் சிந்தனையில் இருந்த அவர் இனி மகேந்திரா குடும்ப விவகாரங்களில் தலையிடக்கூடாது என நினைத்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா குடும்ப தலைவர் என்ற இடத்தில் இருந்தும் அவர் விலகினார். மகேந்திரா குடும்பத்தின் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆடம்பர உடை அணிந்த ஒரு புது ஆள் அங்கு வந்து கொண்டிருந்தான். அவன் வருவதை பார்த்ததும் ராஜ்குமார் அங்கிருந்த எல்லாரையும் உள்ளே போகும்படி உத்தரவிட்டார். ராஜ்குமாரின் உத்தரவிற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் ஏன் என்று கேள்வி கேட்காமலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளே சென்றனர். புதிதாக யாரோ வருவதை கண்ட ராஜ்குமார் அவரிடம், "நீங்க யாரு? எங்கிருந்து வரீங்க?" என்று கேட்டார். அந்த புது நபர் சிரித்தபடியே, "பாகிஸ்தான்ல இருந்து வரேன்" என்று சொன்னார். அவர் பாகிஸ்தான் என்று சொன்னதுமே ராஜ்குமார் முகத்தில் குழப்பம் நிறைந்தது. அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமாரை சந்திக்க வேண்டும் என்றால் யாராக இருந்தாலும் சரியான நேரத்துக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டுதான் வர வேண்டும். ஆனால் அங்கு வந்திருந்த அந்த ஆள் அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்காமல், அதுவும் பாகிஸ்தானிலிருந்து தன்னை சந்திக்க வந்திருப்பதை நினைத்து ராஜ்குமார் சந்தேகித்துக் கொண்டிருந்தார். மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த சீக்ரெட் கார்ட்ஸ் பலரும் என்ட்ரன்ஸில் நின்று கொண்டிருந்தாலும் அவர்களையும் அவன் சுலபமாக கடந்து வந்திருந்தான். அந்த அளவிற்கான தைரியமும் அவரிடம் இருந்தது. ஆனால் ராஜ்குமாரை சந்திக்க வந்திருப்பதற்கான காரணம்தான் புரியாமலேயே இருந்தது. அந்த ஆளையே பார்த்து கொண்டிருந்த ராஜ்குமாரிடம், "என் பேரு பில்வநாத்" என்று சொன்னான். "பில்வநாத்?" என்று சந்தேக தொனியில் ராஜ்குமார் கேட்டார். சிறிது நேரம் அப்படியே யோசித்துக் கொண்டிருந்த ராஜ்குமார், "இதுவரைக்கும் அப்படி யாரையும் என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வேற சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே" என்று நினைத்தார். அதன் பிறகுதான் அவருக்கு வேறு எந்த பக்கமும் நெட்வொர்க் இல்லை என்பது நினைவிற்கு வந்தது. சிந்தித்துக் கொண்டிருந்த ராஜ்குமார், "சரிங்க மிஸ்டர் பில்வநாத், நீங்க ஏன் மகேந்திரா குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கீங்க? பாகிஸ்தான்ல இருந்து வரதா சொல்றீங்க. ஆனா பாகிஸ்தானுக்கும் உங்க பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே" என்று பில்வநாத்திடம் கேட்டார். பில்வநாத் மர்மமான புன்னகையுடன் உருது மொழியில் பேசத் தொடங்கினார். "மிஸ்டர் ராஜ்குமார் மகேந்திரா, நேற்று நைட் நடந்த சம்பவம் இந்நேரத்துக்கு உங்களை கோபப்படுத்தி இருக்கணுமே" என்றார். அவனின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜ்குமாரின் முகம் சட்டென மாறியது. பில்வநாத்தை தீவிரமாக பார்த்த அவர், "நீ என்ன சொல்ற?" என்று கேட்டார். அவரின் அத்தகைய முகமாற்றத்தை கண்ட பில்வநாத், "மிஸ்டர் ராஜ்குமார், மன்னிச்சிடுங்க. நான் ஒன்றும் மகேந்திரா குடும்பத்தை பற்றி கேலி பண்ணல. இதை தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லப்போனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்" என்றான். ராஜ்குமார் அவன் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். "அப்புறம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒருத்தன் அவமானப்படுத்திட்டானே, என்னாச்சு? அவனை எதிர்த்து நிக்க தைரியம் இல்லையா? உங்களை அவமானப்படுத்தின அவனை பழி வாங்கணும்னு உங்களுக்கு தோணலையா?" என்று பில்வநாத் அவரை தூண்டி விடுவதைப் போல பேசிக் கொண்டிருந்தான். விக்ராந்த் நடுத்தருவில் விக்ரமின் காலில் விழுந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை ராஜ்குமார் புரிந்து கொண்டார். சட்டென பில்வநாத் பக்கம் திரும்பிய ராஜ்குமார் அவனிடம், "இது மகேந்திரா குடும்பத்தோட தனிப்பட்ட விஷயம். நீங்க அதை எங்களுக்கு சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை" என்று சொன்னார்.
பில்வநாத்திற்கு ஏற்கனவே விக்ரமின் மேல் தீராத கோபம் இருந்தது. ஆனால் அதை அவனிடம் நேரடியாக வெளிப்படுத்த சரியான சந்தர்ப்பம் அமையாமல் போனதால் மகேந்திரா குடும்பத்தின் உதவியுடன் விக்ரமை பழிவாங்கலாம் என்று நினைத்திருந்தான் பில்வநாத். பில்வநாத் ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்ததான் அங்கு வந்திருக்கிறான் என்பதை ராஜ்குமார் புரிந்து கொண்டார். பில்வநாத் மேலும் அவரை தூண்டிவிடும் விதமாக பேசிக்கொண்டிருந்தான். உண்மையிலேயே நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு அவமானமா இல்லையா? விக்ரம் அந்த அளவுக்கு பயந்தவன் இல்லை அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்க உங்களுக்கு என்ன தைரியம் வரலையா என்றான் பில்வநாத். அவன் பேசுவதையெல்லாம் முகம் சுழித்து கொண்டவாறே கேட்டுக்கொண்டிருந்தார் ராஜ்குமார். பில்வநாத் தன் பேச்சை தொடர்ந்தான். சரி, விக்ராந்த் எதுக்கு ஃபார்ம் ஹவுஸில் ஹவுஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு? உங்கள் குடும்ப சொத்தான கப்பலை நாசம் பண்ணின அந்த விக்ரமை எதிர்த்து ஏன் உங்களால் போராட முடியல? அதில் சம்பந்தப்பட்ட பிரசாந்த் மகேந்திராவை ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணீங்க என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ராஜ்குமாரின் கண்கள் தீப்பற்றி எரிவதைப் போல சிவந்தது. முதல்ல யார் நீ? மகேந்திரா குடும்ப விஷயங்கள்ல நீ எதுக்கு தலையிடுற என்று அவனிடம் கேட்டார். உண்மையில் பிரசாந்த் விக்ரமை பழிவாங்குவதற்காக ரகசிய வேலைகளை செய்து வருவது பில்வநாத்திற்கு எப்படி தெரியும் என்பது போல் சந்தேகித்துக் கொண்டிருந்தார். மகேந்திரா குடும்பத்தை அவன் தொடர்ந்து கவனித்து வந்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு தெரிந்திருக்க கூடும் என்பதில் ராஜ்குமார் தெளிவடைந்தார். அடுத்து பில்வநாத் பேசியது ராஜ்குமாரின் எண்ணத்தை பிரதிபலிப்பது போலவே இருந்தது. என்ன தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் ராஜ்குமார், நான் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கண்காணிக்கலை. ஆனால் நான் அந்த விக்ரமை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதே போல் உங்கள் மகேந்திரா குடும்பமும் அந்த விக்ரம் கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க என்பதும் எனக்கு தெரியும் என்று ஏளனமாக சிரிப்பை வெளிப்படுத்தினான். அவன் பேச்சில் மகேந்திரா குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பதாகவே ராஜ்குமாருக்கு தெரிந்தது. அவ்வளவு தகவல்களையும் அவன் சேகரித்து வைத்திருப்பதைக் கண்டு அவர் வாயடைத்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்பதை விட அவரின் வெளிப்பாடு வேறு எதுவாகவும் இருக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா குடும்ப விஷயங்களை அறிமுகமே இல்லாத இந்த பில்வநாத் எடுத்து சொல்வது அவரை வியப்பில் ஆழ்த்தியது. அதுபோல யாரோ ஒரு மூன்றாவது நபருக்கு குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்கள் தெரிந்திருப்பதை அவர் கொஞ்சமும் விரும்பவில்லை. உள்ளே இருந்த அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் அவனை கவனித்து கொண்டுதான் இருந்தார்கள். பில்வநாத்தின் தொடர் பேச்சு அனைவரின் கவனத்தையும் அவன் பக்கமே ஈர்த்தது. மீண்டும் மீண்டும் மகேந்திரா குடும்பத்தை விக்ரமிற்கு எதிராக தூண்டி விடுவதையே நோக்கமாக வைத்திருந்தான் பில்வநாத். மிஸ்டர் ராஜ்குமார், இந்த சூழ்நிலையை அவ்வளவு சுலபமா எடுத்துக்காதீங்க. நேத்து வரைக்கும் உங்க குடும்பத்தோட மோதிக்கிட்டு இருந்த விக்ரம் நாளைக்கு அவனால உங்களை என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஆனா அவனோட பலத்தை வேரோட அறுத்துட்டா அவன் உங்களுக்கு முன்னாடி கால் தூசி. எனக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். விக்ரம் தான் உங்க குடும்ப எதிரிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் அவன் எதிரி தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நான் நினைக்கிறேன் என்றான். பில்வநாத் தன்னிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்பது அவனுக்கு புரிய வந்தது. ராஜ்குமார், என்ன யோசிக்கிறீங்க? அந்த விக்ரம அழிக்க நாம கூட்டணி வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும்னு தோணுது. நம்ம 2 பேருக்கும் எதிரி ஒருத்தந்தான். அப்போ எப்படி பார்த்தாலும் நாம கூட்டாளி தான் என்று லேசாக சிரித்தபடியே சொன்னான் பில்வநாத். பெரியவர்கள் வட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ராஜ்குமார் மகேந்திராவும் ஒருவர் என்ற நம்பிக்கை இருந்தது. ராஜ்குமாருடைய முகம் லேசாக மாறியது. பில்வநாத் நேரடியாகவே இப்படி அவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியதை அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. ராஜ்குமார் ஒரு கணம் அவர் நம்பும் கடவுளையே நினைத்து பெருமூச்சு விட்டார். மகேந்திரா குடும்பத்திற்கும் விக்ரம் குடும்பத்திற்கும் இடையே நடக்கும் இந்த மோதல் பெரிய இடத்தில் இருக்கும் 2 பெரிய குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் மோதல் போன்றது. ஆனால் பில்வநாத் அதை இவ்வளவு சுலபமாக சொல்கிறானே என்று நினைத்தார். சிந்தித்துக் கொண்டிருந்த ராஜ்குமார் திடீரென ஒரு ஆழ்ந்த குரலில், மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த யாரும் வெளியூர்ல வந்து எந்த ஆளோட உதவியும் எதிர்பார்த்ததில்லை என்றார். பில்வநாத்துடைய உடல் தோரணையே அவன் ஏளனத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. அவன் பேசியதும் அப்படியேதான். சரிங்க மிஸ்டர் ராஜ்குமார், உங்களுக்கு என் உதவி தேவையில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அப்படின்னா விக்ரம் உங்களுக்கு எதிரி இல்லைன்னு தான் அர்த்தம் என்று ஏளனமாக சிரித்தான். தன் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதுக்கு போகுமாறு அடுத்தவனை தூண்டிவிடும் விதமாகவே அவன் பேச்சிருந்தது. அவன் அப்படி பேசி முடித்த அக்கணமே ராஜ்குமார் மிகவும் எரிச்சல் அடைந்தார். அவனை பார்த்து தடித்த குரலில், நீ என்ன சொல்ற என்று கத்தினார். பில்வநாத்தும் பதிலுக்கு ஏளனமாக பேசினான். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நீங்க தான் என்னுடைய கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன?
பில்வநாத்துடைய திமிர் கலந்த பேச்சில் ராஜ்குமார் கோவத்தின் உச்சத்தை தொட்டார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யா முன்னாடியே இப்படி பேசுவ என்று கத்தினார். ராஜ்குமாருக்கு எப்படியும் 90 வயது இருக்கும். மகேந்திரா குடும்ப தலைவரான அவர் அத்தனை வருடங்கள் அந்த பொறுப்பில் இருந்தும் அவர் இப்படி பேசியதில்லை. இருங்க இருங்க இருங்க, ரொம்ப கோவப்படாதீங்க மிஸ்டர் ராஜ்குமார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க அந்த விக்ரமுக்கு பயப்பட மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி பயப்படுறீங்க. அந்த விக்ரம் குடும்பத்தை அழிக்க உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லை என்றான் பில்வநாத். அதற்கு பிறகு தன் குரலை கொஞ்சம் தாழ்த்தியபடிதான் அவன் பேச்சு இருந்தது. எப்படியாவது அவரின் மனதை மாற்றி தனக்கு சாதகமாக அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அவர் மனம் கரையும்படியே பேசினான் பில்வநாத். அதற்கு அவன் பயன்படுத்திய விதம் தூண்டுதல். சில நேரங்களில் மனிதர்கள் தங்கள் உள் உணர்வை கேட்பதை விட மற்றவர்கள் கொடுக்கும் தூண்டுதலை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் விளைவு நல்ல விதமாகவும் அமையலாம், கெட்ட விதமாகவும் அமையலாம். இந்த விதத்தில் ராஜ்குமார் என்ன முடிவெடுப்பார் என்பது தெரியவில்லை. பில்வநாத் தன் முகபாவனையை கொஞ்சம் மிருதுவாக மாற்றினான். இங்க பாருங்க ராஜ்குமார், நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, விக்ரம் பவர் நீங்க நினைக்கிறத விட 100 மடங்கு அதிகம். நீங்க நினைக்கிறது போல இல்ல, அவன் சாதாரணமானவன் இல்ல. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட உதவி இல்லாம உங்களால தனியா அவனை எதிர்கொள்ள முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லணும் என்றான். பில்வநாத் மிருதுவாக பேசி ராஜ்குமாரை பிரெயின் வாஷ் செய்து கொண்டிருந்தான். அவன் பேசுவதை கேட்டு ராஜ்குமார் மனம் மெல்ல கரைந்தது. அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவன் சொல்வது நிச்சயம் உண்மை என்பதை போல் உணர்ந்தார் ராஜ்குமார். இருந்தாலும் அவன் அவர் குடும்ப விஷயங்களை எடுத்து சொல்லி அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் அவருக்கு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இருந்தது. அவன் அவருடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை காரணம் காட்டி தன்னை பயன்படுத்தி கொள்ள நினைப்பதை அவர் விரும்பவில்லை. எல்லாம் கலந்த மாதிரியான உணர்வில் நடுநடுங்கினார். கோபமும் கொஞ்சம் எட்டி பார்த்தது. நீ யாரு? நீ அந்த விக்ரமாலா? அவனுக்கு சாதகமா இருந்து இங்க வந்து தூண்டி விடுறியா? நீ மகேந்திரா இடத்துல இருக்க, அதை மறந்துடாத. அப்புறம் என் வலையில இருந்து நீ தப்ப முடியாது என்று ராஜ்குமார் கத்தினார். ராஜ்குமார் அவனுக்கு எச்சரிக்கை விடுவது போல் தெரிந்தாலும் பில்வநாத் அதை பொருட்படுத்தவில்லை. ரொம்ப இயல்பாகவே நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த பயமும் இல்லாததை போலவே தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான். அப்புறம் ரொம்ப நிதானமாக பேசிய அவன், மிஸ்டர் ராஜ்குமார், அந்த விக்ரம் குடும்பம் உங்களுக்கும் எனக்கும் பொதுவான எதிரின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த விக்ரம் குடும்பத்தை பற்றின ரகசியங்களை சொல்ல வந்தேன், ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை என்றான். சட்டென பொறுமை இழந்த ராஜ்குமார் இனிமேல் அவன் பேசுவதை கேட்க விரும்பாததை வெளிப்படுத்தும் விதமாக பேசினார். நான் எந்த விக்ரம் பற்றியும் கேட்க விரும்பல. இப்போ நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்க உனக்கு தகுதி இல்லை. கிளம்பு முதல்ல, என்னை கோவப்படுத்தி பார்க்காத என்றார் ராஜ்குமார். பில்வநாத் ஏளனமாக சிரித்தபடி, பெரிய தொழில் வட்டாரத்தில் இருக்கிற மகேந்திரா குடும்பம் கூட இந்த அளவுக்கு பயப்படுமா? நான் என்னமோ ராஜ்குமார் ரொம்ப பலமானவரு அப்படின்னு தானே நினைச்சேன். விக்ரம் குடும்பத்தை பார்த்து நீங்க பயப்படுறத பார்க்கும்போது கொஞ்சம் இல்லை ரொம்பவே வேடிக்கையாக தான் இருக்கு. சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் உங்களுக்கு எப்போவாது என் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, உடனே வரேன் என்று பேசி சிரித்துவிட்டு பில்வநாத் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். பில்வநாத் கிளம்பும் நேரத்தில் ராஜ்குமார் அமைதியாக நின்று கொண்டிருந்த ராஜ்குமாரை அவனை பார்த்தார். கொஞ்சம் நில்லு என்று சொல்லி அழைத்தார். ராஜ்குமார் மிகவும் ஆழ்ந்த குரலில் பேச தொடங்கினார். ஆமா, அந்த விக்ரம் குடும்பத்தால மகேந்திரா குடும்பம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. முக்கியமா கப்பலை அழிச்சு அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு என்றார். விக்ரம் கப்பலை அழிச்ச விஷயத்திற்காக விக்ரமை பழிவாங்க தொடர்ந்து 12 மணி நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரங்களில் அவருக்கு கோபமோ பயமோ எரிச்சலோ வெறுப்போ ஏற்படவில்லை. ஏனெனில் விக்ரம் அவர் மனதில் முள்ளை விதைத்திருந்தான். எப்போது விக்ரமை பழிவாங்கலாம் என்று காத்து கொண்டிருந்தார். தனக்கு சாதகமாக விக்ரம் பத்தின விஷயம் தெரிய வந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தார் ராஜ்குமார். பில்வநாத் அவரின் வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்திருந்த போது அவனிடம், விக்ரம் பத்தின ரகசியம் ஏதோ சொல்றன்னு சொன்னியே, அது என்னது? எங்க குடும்பத்தோட நீ இணையறதால என்ன யூஸ் என்று கேட்டார் ராஜ்குமார். தான் நினைத்ததை சாதித்து விட்ட பெருமையோடு பில்வநாத் அவரிடம், மிஸ்டர் ராஜ்குமார், என்னால் உங்களுக்கு என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்னு என் கூட கூட்டணி வச்சுக்கும் போது உங்களுக்கு புரிய வரும் என்றான். ராஜ்குமார் சிரித்தபடியே அவனிடம், சரி, அப்படின்னா விக்ரம் பத்தின ரகசியம்தான் என்ன, அதையாவது சொல்லு என்று கேட்டார். அதாவது விக்ரம் சுந்தரம் குடும்பத்து ஆளு.
மிஸ்டர் ராஜ்குமார், உங்களுக்கு பெரிய குடும்பத்தோட முழு அதிகாரத்தையும் சுமக்கிற நம்பிக்கை இருக்குமா என்று கேட்டான். ராஜ்குமார் உடனே சந்தேகித்த குரலில், என்னது, விக்ரம் சுந்தரம் குடும்பத்தை சேர்ந்தவனா என்று அதிர்ச்சி அடைந்தார். இயற்கையாகவே சுந்தரம் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை ராஜ்குமார் கொஞ்ச காலத்திற்கு முன்பே கேள்விப்பட்டு இருந்தார். சுந்தர் குடும்பத்தில் இருந்த ஒரு ரகசிய நபரை பற்றியும் அவருக்கு தெரியும். சுந்தர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தனிமைக்கு சென்று விட்டனர் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. சுந்தர் குடும்பத்தின் மொத்த பொறுப்புகளையும் தன் மூத்த மகனிடம் அவர் ஒப்படைத்தார் என்பதையும் ராஜ்குமார் கேள்விப்பட்டு இருந்தார். ஆனால் விக்ரம் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவன் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. என்ன சொல்ற? விக்ரம் ஒரு பவர்ஃபுல்லான பையன், ஆனா சின்ன வயசுல இருந்தே அவன் அந்த ஆதித்யா குடும்பத்துல இல்ல. ஆனா இப்போ அவனை பார்த்தா ரொம்ப பலசாலியா இருக்கான். அவனுக்கு வயசும் கம்மி தான். அவன் எப்படி மூத்த மகனா இருக்க முடியும்? சுந்தருக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம்? இளைய தலைமுறைக்கு பொறுப்பு கொடுக்க சுந்தர் எப்படி தயாரானாரு? அப்போ விக்ரமோட தாத்தா ராதாகிருஷ்ணனா? இல்ல, என்னால நம்ப முடியல என்று தனக்கு ஏற்பட்ட கேள்விகளை எல்லாம் பில்வநாத்திடம் ராஜ்குமார் கேட்டுக்கொண்டு இருந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.